சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு கசப்பான 10 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கசப்பான அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். 10 வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய தந்தை வஃபாத்தானாரு. அந்த நேரத்துல வஃபாத்தான அந்த கவலை உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு ஒரு பாரமான ஒரு விஷயம், பாரமான விஷயம் பெற்றோருடைய இழப்பு. அந்த மாதிரி ஒரு கடுமையான கவலையில இருக்கிறேன். என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படி ஒரு நிலையில் இருக்கும்போது சில முக்கிய பிரமுகர்கள் வர்றாங்க. சொன்னாங்க, நீங்க வீட்டுல மூத்த ஆம்பளை புள்ள, வீட்டுக்கு ஆக்கள், மரண வீட்டுக்கு, ஜனாசா வீட்டுக்கு ஆக்கள் வந்திருக்கிறாங்க. ஏதாவது டீ ஊத்தணும், பிஸ்கட் கொடுக்கணும், பல ஏற்பாடுகள் செய்யணும். நீங்க சும்மா இருக்கீங்களே, பிஸ்கட் டீ இதை பத்தி என்கிட்ட அழுத்துறாங்க. அந்த நேரத்துல உண்மையிலே 2 விஷயம் உண்டு. கவலை, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. 2வது பொருளாதார ரீதியாக நான் கடுமையான டவுனாக இருந்த ஒரு நேரம். மனசு எல்லா நேரம் ஒரு மாதிரி இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு நேரத்துல என்ன பிடிச்சி அழுத்துறாங்க. நீங்க டீ ஊத்தணும், பிஸ்கட் இது பண்ணணும், ஏற்பாடுகள் பண்ணணுமே, ஒண்ணுமே பண்ணலையே அப்படிங்கிறாங்க. அட, ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. ஜனாசாவுக்குரிய விஷயத்த பண்ணணுமா இல்லையான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கிறவங்களுக்கு டீ கொடுக்கணும், பிஸ்கட் கொடுக்கணும்னு சொல்லி என்னைய போட்டு அழுத்தின அந்த நேரத்துல இருந்த மன உளைச்சல் இருக்குது. இவங்கள்ட்ட சொல்ல முடியாது. எனக்கு, நான் பொருளாதார ரீதியா கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு மனநிலையில நான் அந்த நிலையில இல்லைன்றெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது. ஆனா என்னை போட்டு கடுமையாக அழுத்தி கொண்டிருந்த ஒரு நேரம் என்னால தாங்க முடியாத ஒரு கசப்பு. மரண வீடுகள் இன்றைக்கு நிறைய வீடுகளை பார்த்தா விருந்து வீடுகளாக மாறிட்டு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா மகன் ஜாஃபர் அலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தானாங்க. அவருக்கு சின்னஞ்சிறு குழந்தைகள் நிறைய இருந்தாங்க. அந்த இழப்பு என்பது அந்த குடும்பத்துக்கு மிக கஷ்டமான ஒரு இழப்பாக இருக்கும். சின்ன குழந்தைகள், அவர் போயிட்டாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்னஉ லி ஆலி ஜாஃபர தஆமன், ஜாஃபருடைய குடும்பத்துக்கு நீங்கள் உணவு சமைத்து கொடுங்கள். ஜாஃபருடைய குடும்பத்துக்கு நீங்க உணவு சமைத்து கொடுங்கள். ஃபஇன்னஹு கத் அதாஹும் மா யஷ்கலுஹும், அவர்களுடைய உணர்வுகளை, சிந்தனைகளை சிதறடிக்கின்ற, அவர்களுடைய கவனங்களை சாப்பிடுற குடிக்கிறத விட்டு அவங்களை பராமுகமாக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு நிகழ்வு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி அழகான ஒரு வழிகாட்டல் இஸ்லாத்துல பாருங்க. மரணித்த வீட்டுல அவங்களுக்கு நீங்க சமைச்சு கொடுங்க. ஏன்னு கேட்டா, சமைக்கிறது ஒரு பக்கம் இருக்கிற உணவை கூட சாப்பிடலாமா வேணாமா, சாப்பிட வேண்டுமேங்கிற உணர்வு கூட அவங்கள்ட்ட இருக்காது. இருப்பது கூட சாப்பிட மனசு வராது. நீங்க சமைச்சு கொடுங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுதானே மார்க்கம். மனிதாபிமானம் மார்க்கம் இருக்கட்டுமே. மனிதாபிமானம் என்ன? ஒரு மனுஷன் மரணிச்ச கவலையில, ஒரு வீட்டு கவலைக்குரிய ஒரு விடத்துல நாங்க உணவை சமைச்சு கொண்டு போய் கொடுத்து சாப்பிடுங்களேன், அவங்கள ஒரு 2 வாய் சாப்பிடுங்களேன் வற்புறுத்தணுமா இல்லையா? அந்த கவலை அவங்கள விடாது. அந்த நிலை மாறி போய் மாற்று மத கலாச்சாரம் நம்ம சமூகத்துல வந்துருச்சு. ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. ஆனா மக்கள்ல கவனம் என்னடா, டீ ஊத்தினீங்களா, பிஸ்கட் கொடுத்தீங்களா, வந்தவங்களை கவனிச்சிங்களா? வந்தவங்களை கவனிக்கிற நேரம் அது. அவங்கதான் ஆறுதல் சொல்வதற்கு, ஜனாசா வீட்டாருக்கு ஆறுதல் சொல்லதான் அவங்க வந்திருக்கிறாங்க. எப்படி ஆறுதல் படுத்த முடியுமோ அந்த முறையில ஆறுதல் படுத்தணும். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி தலைகீழாக கலாச்சாரத்தை மாத்தி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அசருக்கு ஒருத்தர் மௌத்தானா, நாளைக்கு திங்கட்கிழமை இஷாவுக்கு 3ஆம் கத்தம் ஊதுறாங்க. அது எப்படிடா 3வது நாள் ஆயிடுச்சு நாளைக்கு அப்படின்னு கேட்டா சொல்றாங்க, இன்னைக்கு திங்கட்கிழமை, இஸ்லாமிய கணக்குப்படி மகரிபோட திங்கட்கிழமை முடிஞ்சு, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மகரிபோட ஞாயிறு முடிஞ்சு, நாளைக்கு திங்கட்கிழமை மகரிபோட முடிஞ்சு, இஷாவுக்கு செவ்வாய்க்கிழமை தானே 3ஆம் கத்தம். அப்ப உங்கள்கிட்ட கடன் எடுத்து இப்படி 3ஆம் நாள் என்று நாளைக்கு வந்தா சரி வருமா? அதுல மட்டும் 3ஆம் நாள் என்று எங்க பாக்குறோம்? மார்க்க விஷயத்துல எவ்வளவு ஷார்ட் கட் எல்லாம் எடுக்கிறேன் சாப்பாட்டுக்கு. மரண வீடுகள் விருந்துபசார வீடுகளாக மாற்றப்படுகின்றன. மரண வீட்டார்கள் கோழி பொரிக்கிறா, எத்தனை சஹன், மட்டனா, பீஃபா, என்ன பிஸ்கட்டு, டீக்கு என்ன பண்ணலாம் என்று யோசிக்கிற இன்னைக்கு மரண வீடுகள்ல காஃபி மெஷினே கொண்டு போய் வச்சிடறாங்க. வர்றாக்கள் எல்லாம் குடிங்க. ஒரு மரண வீட்டுக்கு நான் போயிருந்தேன் குடும்பத்தோட. எனக்கு வீடு திட்டம் இல்லை. போய் பார்த்தா அந்த ஏரியால மகரிப்புறவு இரவு நேரம் ஹோண்டு பந்தல் அடிச்சு புட்டுமெல்லாம் போட்டு நிறைய பேர் ஹோண்டு பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் வைஃப் கிட்ட சொன்னேன், ஒரு நேரம் இது திருமண வீடு, வேற அடுத்த ரோட்டோ தெரியலன்னு பார்த்தா அதுதான் மரண வீடு. அதாவது இந்த மாதிரி ஒரு மார்க்கமும் மனச்சாட்சிக்கும் விரோதமான சில விஷயங்கள் மரண வீடுகள்ல நடக்கின்றன. உண்மையிலே இது மாற்றப்பட வேண்டிய ஒரு கலாச்சாரம். நான் நினைக்கிறேன் சில நேரம் மாற்று கருத்துக்கள், யோசனைகள் பலருக்கு இருக்கும்.